காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஸ்ரீபெரும்புதூரில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான செல்வ பெருந்தகை அவர்கள் போட்டியிடுகிறார். இரண்டாவது முறையாக இந்த போட்டியிடக்கூடிய முக்கியமான காஞ்சிபுரம் மாவட்டமான ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தொழிற்சாலை நிறைந்த பகுதி, அதுவும் குறிப்பாக நகராட்சியில் இருக்கக்கூடிய 15வது வார்டு கட்சிப்பட்டு மற்றும் பெரிய தெரு, சின்ன தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். ஏற்கனவே செய்த நலத்திட்ட உதவிகளையும் புதியதாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டங்கள் சென்றடைய விரைவாக இரண்டாவது முறையாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வர வேண்டும் என பிரச்சாரத்தில் பேசியவாறு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அவரை வரவேற்கும் வகையில் ஆர்த்தி எடுத்தும் அதே போன்று மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் இந்த கட்சிப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்று வருகின்றனர். அந்த வரவேற்றை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து முழுவதுமாக கிட்டத்தட்ட 15 வார்டுகள் இருக்கிறது. இந்த வார்டுகள் முழுவதுமாக இன்று முழுவதுமாக இந்த நகராட்சி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அது மட்டுமல்லாது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கும் செல்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் நகர் பகுதியிலும் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம், மணிகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு இரண்டாவது முறையாக போட்டியிடுவதன் காரணமாக ஏராளமானோர் ஏற்கனவே செய்த நலத்திட்ட உதவிகளும் அதே போன்று திட்ட பணிகளும், அந்த விலையில்லா பேருந்து, அதே போன்று மகளிர் உரிமை தொகை, பல்வேறு திட்டங்களை கூறியவாறு அவரை வரவேற்கும் வகையில் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பொதுமக்கள் அவரை வரவேற்று வருகிறார். தற்போது செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்.